to our Gayu Max channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1ல exercise 1.1ல 6th sum பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? let a is equal to இந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, b is equal to இந்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, c வந்து as usual elements அவங்களே கொடுத்துட்டாங்க. verify that இந்த 3 divisions நம்ம வந்து வெரிஃபை பண்ணனும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஏக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? x belongs to w, x less than 2 ன்னு கொடுத்துருக்காங்க. x belongs to w னா என்னது? ஹோல் நம்பர். இப்போ ஹோல் நம்பர்னா எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 0 up to infinity வரைக்கும் இருக்கும். இதில் வந்து less than 2 கொடுத்துருக்காங்க, x வந்து less than 2 கொடுத்துருக்காங்க. இப்போ 0 and 1 தான் வரும். இப்போ a is equal to 0, 1. நெக்ஸ்ட் b என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? x belongs to n. என்னன்னா என்னது? நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 less than x less than or equal to 4. அப்போ வந்து இந்த கண்டிஷனில் எப்படி எழுதணும்? 1 வந்து இங்கே ஈக்குவல் டு இருந்தால் 1ஐயும் சேர்த்துக்கணும், இல்லாட்டி 4 இங்கே ஈக்குவல் இருக்குனால 4 இன்க்ளூட் பண்ணணும். நேச்சுரல் நம்பர்லாம் என்னது? 1லேருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ என்னென்ன வரும்? பிக்கு 2, 3, 4 வரும். b is equal to 2, 3, 4. ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். a கிராஸ் யூனியன் ஆஃப் சி, a கிராஸ் b யூனியன் ஆஃப் a கிராஸ் c. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிப்போம். எல்ஹெச்எஸ் என்னது? a கிராஸ் b யூனியன் ஆஃப் c. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? b யூனியன் ஆஃப் c கண்டுபிடிக்கணும். b யூனியன் ஆஃப் c இஸ் ஈக்குவல் டு b என்னது? 2, 3, 4. c என்னது? யூனியன் ஆஃப் c 3, 5. c ஈக்குவல் டு 3, 5. கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. யூனியன்னா என்னது? சேர்ப்பு அணி. யூனியன் ஆஃப் ஜின்னா என்னது? சேர்த்து எழுதணும், செட்டுங்கிறது எழுதணுமா? இப்போ ஈவன் சேம் எலமெண்ட்ஸ் வந்தால் 1 டைம்னு எழுதணும். 2 1 டைம் தான் இருக்குது, 3 2 டைம்ஸ் இருக்குது. 1 டைம் எழுதுனா போதும். 4 1 டைம் தான் இருக்குது, எழுதுனா போதும். 5. ஓகே, பி யூனியன் சிங்கிறது 2, 3, 4, 5 தான். இப்போ a கிராஸ் b யூனியன் ஆஃப் சி கண்டுபிடிக்கணும். a கிராஸ் b யூனியன் ஆஃப் சி என்னது? a என்னது? 0, 1 கிராஸ் 2, 3, 4, 5. ஆஸ் யூஷுவல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. நெக்ஸ்ட்டு 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இது என்னது? எல்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். a கிராஸ் b யூனியன் ஆஃப் a கிராஸ் c கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு a கிராஸ் b கண்டுபிடிக்கணும், அப்புறம் a கிராஸ் c கண்டுபிடிக்கணும். a கிராஸ் b என்னது? a என்னது? 0, 1 கிராஸ் b என்னது? 2, 3, 4. சேம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். 0, 2. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், போய் பாருங்கள். 0, 2, 0, 3, 0, 4. நெக்ஸ்ட்டு 1, 2, 1, 3, 1, 4. நெக்ஸ்ட்டு a கிராஸ் c கண்டுபிடிக்கணும். a கிராஸ் c கண்டுபிடிக்கணும். a கிராஸ் c இஸ் ஈக்குவல் டு a என்னது? 0, 1 கிராஸ் c என்னது? 3, 5. அஷுவல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ என்ன பண்ணணும்? ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். a கிராஸ் b யூனியன் ஆஃப் a கிராஸ் c. யூனியனாக என்னது? சேர்ப்பணி, சேர்த்து எழுதணும். சேம் எலமெண்ட்ஸ் ஆர் செட்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? அது நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இதில் 0, 2 இருக்கா? இதில் 0, 2 இருக்கா? இல்லை. அப்போ 0, 2, 0, 3, 3 2 டைம்ஸ் இருக்குது, 1 டைம் ரைட் பண்ணால் போதும். 0, 4 இங்கே 0, 5 இருக்குது, அங்கே இல்லை. 0, 5 நெக்ஸ்ட்டு
1, 2, 1, 3, 1, 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதில் எத்தனை செட் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 7 செட்டும் அப்படியே வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இருக்கான்னு பார்ப்போமா? ஃபார் என்னது அந்த எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். 0, 2, 0, 3, 4, 5, 1, 2, 1, 3, 1, 5. ஆஸ் யூஷுவல் அதுவே அதில் இருக்கான்னு பார்க்கலாமா? 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஈக்குவேஷன் நம்பர் 4ம் 8 எலமெண்ட்ஸு, ஈக்குவேஷன் நம்பர் 2ம் ஈக்குவேஷன் நம்பர் 1ம் சேமாக இருக்கா? இப்போ ஃப்ரம் 1 and 2 சேமு, LHS, RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு ரைட் பண்ணிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் அதிலே பார்க்க போகிறோம். 6th செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க? A cross B union of C is equal to A cross B union of A cross C